இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 1. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95 அதிகாரம் 6 தெய்வீக திட்டத்தை அறிந்து அதன் வழியாக தேவ சாயலை, தேவ மகிமையை நிழலாட்டமாக காணும் பொழுதும் நம்முடைய அறிவின் கண்ணால் அந்த மெய்யான காட்சியை காணும் பொழுதும் தமது சபையை பாதுகாத்து பராமரிக்கின்ற அவரை நினைத்து பார்க்கும் பொழுதும் அவர் முன்பாக நம்மை புழுதிக்குச் சமமாக எண்ணி நம்மை தாழ்த்தி சாஷ்டாங்கமாக பணிகிறோம். அப்பொழுது நாம் அபூரணர்கள் என்றும் நம்முடைய குருவாக்கிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிற்க தகுதியற்றவர்கள் என்றும் அவருடைய தயவுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அபாத்திரர் என்றும் உணர்கிறோம். அவர் யோவானை மெதுவாக தொட்டு எழுப்பினதைப் போல நம்மிடம் ஆதரவாக, சமாதானமாக, அன்பாக பேசுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவிதத்திலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். நாம் இரக்கத்தை பெறவும் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை தரவும் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்மை கிரயத்துக்கு கொண்டார். அவரே நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தம்முடைய சரீரத்தின் அங்கமாக அவர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருந்து நம்முடைய இருதயங்களில் அவரை தேடி அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95 அதிகாரம் 6